திருச்சிற்றம்பலம். தமிழ் ஆகமம். நந்தியினடி நான் தலைமேற்கொண்டு புந்தியின் உள்ளே புகப்பெய்து போற்றி செய்து அந்தி மதிப்புனை அரணடி நாடோறும் சிந்தை செய்து ஆகமும் செப்பலுற்றேன். நந்தி இணையடி நான் தலைமேல் கொண்டேன், ஆகமும் என் வாயில் வந்தது என்கின்றார். நந்தியாகிய குருவினது இணையடிகளை தலைமேல் கொண்டு சிந்தை செய்தேன். அதன் வழியில் புத்தி தத்துவத்தின் உள்ளே குருவடிகளை புக செய்தேன். அங்கே வைத்து அவரை போற்றி செய்தேன். அந்த குருவடியின் துணை அந்தி மதிப்புனை அரணடியில் கொண்டு விட்டது. இப்படி நாளும் தீவிரதர சிந்தையால் ஆகமத்தை செப்பலுற்றேன் என்று இறைவன் ஆகமத்தின் நல்ல தமிழில் இவர் வழியாக செய்தார் என்று அவரே காட்டுகின்றார். அன்பர்களே, இது ஒரு அனுபவ நிலை என்று எடுத்துக்கொள்ளலாம். அவர் செய்த ஆகமங்கள் நவ ஆகமம் என்று தான் சொல்லுகின்றார். 9 ஆகமங்கள். பெற்றனல் ஆகமம், காரணம், காமிகம், உற்றனல் வீரம், உயர் சிந்தும், பாதுளம், மற்ற வியாமலம் ஆகும் காலோத்திரம், துற்றனர் சுப்புரம் சொல்லும் மகுடமே என்று சொல்லுகின்றார். அதாவது காரண ஆகமும், காமிகாகமும், வீராகமும், சிந்தியாகமும், வாதுலாகமும், யாமலாகமும், தேவிலா காலோத்திராகமும், சுப்பரபேதாகமும், மகுடாகமும் என்பன அந்த 9 ஆகமங்களாகும். திருமூல தேவநாயனார் இங்கே 9 ஆகமங்களை மட்டுமே குறிப்பிடுகின்றார். வியாமல ஆகமும் வடமொழியில் ஆகமங்கள் பட்டியலே இல்லை. எனவே அன்பர்களே, சிவபெருமானிடத்திலிருந்து பெற்றக்கூடிய அந்த 9 ஆகமங்களும் தமிழிலே, மூல ஆகமங்களும் தமிழிலே இருக்கிறது. திருமந்திரமாக நமக்கு 10ஆம் திருமுறையிலே உள்ளது. எனவே இதுதான் தமிழாகமும். திருமந்திரம் ஓதுவோம், உணர்வோம், செயல்படுவோம், திருவடி உலகம் புகுவோம். திருச்சிற்றம்பலம்.